சின்ன விஷயத்தை கூட பயங்கரமா சொல்லக்கூடியவர், குடும்ப பாங்கான படங்கள் எடுத்தவர், மிகப்பெரிய அளவுல ஜாதிய மறுப்பு படங்கள்லாம் எடுத்து விட்டாருமா அவரு. ஒரு டைரக்டர் ஆகணும் ஒருத்தர்னா பாக்கியராஜ் படங்களை பார்த்தாலே போதும். ஒரு சீன் கூட சும்மா நகராது பாக்கியராஜ் படங்கள்ல, அப்படியே ஒரு கருத்தோட தான் போகும். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக காலையில உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அவரை பத்தின சில கருத்துக்களை நீங்க பதிவு செஞ்சா நல்லா இருக்கும் சார். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை தொடர்ந்து அவருடைய சிஷியன் பாக்கியராஜ் அவர்களும் உடனே சென்றுட்டார். 1 மாசம் கூட ஆகல. அவர் மகன் மனோஜ் இருந்து 1 வருஷத்துக்குள்ளே அதனுடைய தொடர்ச்சியா இவருடைய இரங்கல் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என் சார்பாகவும் ஊடகத்தை பார்க்கும் பார்வையாளர் சார்பாகவும் என்னோட ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அன்னாரை இழந்து வாடும் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, தமிழ் சினிமா மக்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னோட இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 73 வயசு மாரடைப்பால் இருந்திருக்கிறாரு. கிரீன் வெஸ் ரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருந்திருக்கிறாரு. அதாவது அவருடைய படங்கள் வந்து பாரதி ராஜாட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர் தான் அவர். கிழக்கே போகிறையில் 16 வயதிலே இதெல்லாம் அவர் அசிஸ்டண்ட். அப்புறமா சின்ன ரோல்ல சிவப்பு ரோஜாக்கள்ல நடிச்சார். ஆமா, ஒரு ஹோட்டல்ல சர்வரா நடிச்சார். ஆனா எக்ஸ்ட்ரானரியான ஸ்கிரீன் பிளே ஆல் ஓவர் இந்தியா இவர் தான் சொல்லணும். இப்ப வரைக்கும் இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்த கூட பயங்கரமா சொல்லக்கூடியவர், குடும்ப பாங்கான படங்கள் எடுத்தவர், மிகப்பெரிய அளவுல ஜாதிய மறுப்பு படங்கள்லாம் எடுத்து விட்டாருமா அவரு. ஐயர் வேஷம் போட்டு கல்யாணம் பண்ணுவார். கல்யாணம் பண்ணி பார்த்தா இவர் ஒரு பார்பரா இருப்பார், நாவீதரா இருப்பார். அப்ப கடைசி ஐயருக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. நீங்க வந்து தீட்சை பெற்றவர்னு சொல்றீங்க, நீங்க எப்ப எனக்கு வந்து மடியில உட்கார வச்சு தாலி கட்டு கொடுத்துட்டீங்களோ உங்க பொண்ணை, அப்பயே அது ஏன் பொண்டாட்டி ஆயிடுது. நீங்க எப்படி உங்க பொண்ணுக்கு நீங்க கட்டுப்பாடு போட முடியும் அப்படின்னு வரிசையா சொல்லுவார். நீங்க நெருப்பு வச்சுக்க போறீங்க, கொஞ்சம் கூட பொறுமையே இல்லையே உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி விளக்குவார். நல்லா இருக்கும் அது. அந்த மாதிரி ஒரு படங்களா ஸ்கிரீன் பிளே கொடுத்தவர் பாக்கியராஜ். கமலோட தான் சிவப்பு ரோஜாக்கள் அடிச்சே கொண்டுருவாப்புல அதுல இந்த சீன்ல. இப்படியே அவருடைய டைம் ஜேர்னி சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் இவர் எழுதின படங்கள், சுவரில்லா சித்திரங்கள், விடிவரை காத்திரன்னு ஒரு படம் இருக்குமா, பயங்கர த்ரில்லர் அது. அது போக இன்று போய் நாளை வா, அதுல கண்ணாடி போட்டிருக்கவங்க தான் அவரோட முத பொண்டாட்டி. ராதிகாவுக்கு ஐடியா கொடுப்பாங்கல்ல, பாரு இன்னொருத்தன் எப்படி அடிச்சு அனுப்புறான்னு. அன்பார்ச்சுனேட் அவங்க இறந்து போறாங்க. அப்புறம் தான் 2வது பூர்ணிமாவை கல்யாணம் பண்றாங்க. பூர்ணிமாவுக்கு 2 குழந்தைகள், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. அவர் கூட சினிமாவெல்லாம் நடிக்கிறாரு, அவர் கூட நடிச்சுட்டு தான் இருக்காரு. இந்த நிலையில தான் இவர் இன்னைக்கு மாரடைப்பால காலையில உயிர் பிரியுது. அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கு பிறகு தான் உயிர் பிரியுது. அவர் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோயில் அப்படிங்கிறது அவருடைய சொந்த ஊர். அவங்க அம்மா ஒரு நர்ஸு. அப்படியே மெட்ராஸ் வந்து செட்டில் ஆகுறாரு. அவர் திரைப்படம் எடுக்கிறதுக்கெல்லாம் மாவீரன் பழனிபாபா ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், அவர் தான் வந்து ஒரு மாதிரி, ஏன்னா ஊருக்காரரு பழனிபாபா வந்து இங்கே பார்க்க எல்லாம் ஒரு மாவட்டம் தானே, அப்போ பெரியார் மாவட்டம் தான் இருக்குது. ஒரு பக்கத்து மாவட்டம் தானே பழனி, அப்போ வந்து திண்டுக்கல் மதுரை மாவட்டம் மறந்துருக்கும் அதெல்லாம். அப்போ வர அப்படின்னு இங்கே மெட்ராஸில் தான் சந்திச்சிருக்காரு. அதை பழனிபாவே சொல்லியிருக்காரு, இவருமே சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் அவரோட உயிர் பிரிந்திருக்கிறது. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த படம் எடுக்கணும் வந்து ஒரு உண்மையிலே ஒரு கலைஞனை இழந்து விட்டது. நடிச்சார், பிற்பாடு படம்லாம் நடிச்சார் நல்லாவே. சரி, பார்க்கும் போதெல்லாம் கூட ரொம்ப ஹெல்த்தியாவே இருக்க மாதிரி தானே சார் தெரியுது. அப்படிதான் தெரியுது. என்ன பார்க்கதான் போந்தா கோழி மாதிரி தெரியுறான். போய் பார்த்தாதான் 1008 பிரச்சனை இருக்கு. யாருமே அப்படிதான் பார்க்க அப்படிதான் தெரிவாங்க. என்ன சார், ஏன்னா நம்ம இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்கன்றவங்க எல்லாம் நம்ம யோசிப்போம் டக்குன்னு, அடுத்த நிமிஷமே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வருது. இது ரியலி ஐ அம் சோ ஷாக்கிங். நான் நியூஸ் பார்த்தோன்னே மாறி ஆயிட்டேன். என்னடா அது, இப்பதான் பாரதி ராஜா வயசாகதான் இருந்தார். 83 வயசுல சாவர வயசு தான், இல்லைன்னா சொல்லல. நல்லா பார்த்து புள்ள செத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பூமியில வாழ்றது என்ன இருக்கு? புத்திர சோகத்தை அவர் கொண்டுட்டு, அவர் 83 வயசு புத்திர சோகம் தான் அவர் கொண்டுட்டு பாரதி ராஜாவை. எனக்கு தெரிஞ்சு அவரோட டெத்ல அவர் போய் இருந்தாரு. அப்பயே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துன்னு சொல்றாங்க. யாரு பாரதி ராஜாவுடைய இறப்புக்கு போயிருந்தார் இல்லையா, அப்பவே இவருக்கு வந்து உடல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்றத பதிவு பண்றாங்க. ஆனாலும் அது ஒரு மாதிரி கனத்து போயிருக்குமா எல்லாருக்குமே. பழகினவங்க ஒன்று ஆயிட்டு அது மாதிரி ஆயிடும், குளன்னு ஆயிடுவோம். இப்ப எனக்கு அடுத்த செட்டு ஜூனியர்ஸ் ஆகுறாங்களா, அதை பார்த்தாலே எனக்கு பயம் வரும். அடுத்த தலைமுறை சாவுறது இருக்குல்ல, விபத்துலையோ அல்லது சூசைடாவோ அல்லது ட்ரிங்க்ஸ்னாலேயோ எதுலயோ அவங்க இறக்குறாங்களா, அதே ஒரு எனக்கு பயமா இருக்கும். என்னடா அது இப்படி இருக்கு உலகம். அது மாதிரி என்னோட சமகாலத்துல பயணிச்சவங்க இறக்குறாங்கல்ல, அதுவும் பயமா இருக்கும். நமக்கு முன்னாடி சாவுறாங்கல்ல,
நம்ம ரொம்ப க்ளோஸா இருந்து நம்ம வாழ்க்கை ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவங்க இறக்கு நம்ம மனசை விட்டுருவோம். ஏன்னா அவருக்கே மரணமா அப்படின்னு. ஆக்சுவலா பாக்யராஜோட நம்ம நெருங்கி உறவாடினதுல ஒரு 2 திரைப்பட விழாவில் நானும் பாக்யராஜ் சாரும் பங்கேற்றோம். 2 பேரும் ஒன்னா ஒரே மேடையில 3 திரைப்பட விழான்னு நினைக்கிறேன். 3 படத்துல நாங்க பங்கேற்று பேசியிருக்கோம். அவரும் மைக் பிடிச்சி பேசினார், நானும் மைக் பிடிச்சி பேசினேன். பிரசாத் லேப்ல 1, இன்னொன்னு கமலா தேட்டர்ல 2, இன்னொரு திரைப்பட விழாங்க, இன்னொரு திரைப்பட விழாவும் அதேதான் சேம் பிரசாத்தில் 2, கமலா தேட்டரில் 1, 3 திரைப்படத்துக்கு நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தோம், பேசணும். அவ்வளவுதான் எனக்கும் அவருக்குமான அறிமுகம். நான் தனித்த புகைப்படங்களை ஓடி போய் எடுத்துக்கல, எல்லாம் தான் ஒன்றா உட்காந்து பேசுகிறோம், வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கா அப்புறம்னு சொல்லிட்டு. அவர் நான் பேசின பிறகுதான் பேசினாரு. அப்போ என்ன டீகோட் பண்ணி கூட சொன்னார். வழக்கறிஞர் அவர்கள் இந்த வரியை சொன்னார். இந்த படத்தை பார்த்துட்டு ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு சொன்னார், நல்லா இருந்தது, அந்த பாஸ்பெக்டிவ் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னார். நான் அவரை பெருமையாக சொன்னேன், நல்லா இயக்குனர் ஆகிறதுக்கு ஒரு டைரக்டர் ஆகணும் ஒருத்தர்னா பாக்யராஜ் படங்களை பார்த்தாலே போதும். ஒரு சீன் கூட சும்மா நகராது பாக்யராஜ் படங்கள்ல, அப்படியே ஒரு கருத்தோட தான் போகும். ஒரு முருகக்கா சமாச்சாரம் இந்த மாதிரி எல்லாம் அவர் பயங்கரமா எடுத்தது. கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற அந்தரங்க விஷயங்களை வெளிப்படையா பேச முடிஞ்சது அவரால் அந்த காலத்திலேயே. ஆமா, இது நம்ம ஆள்ல அது பயங்கரமா சொல்லும், மாடு கத்துது அப்படின்னா எப்படி கத்துது, அம்மான்னு கத்துது அப்படின்னு. அப்ப ஒரு மாதிரியா தான் கத்துது. ஊர்வசியோட முந்தானி முடிச்சிடும் படம் நடிச்சிருப்பாரு. அது பொய் சொல்லி கல்யாணம் பண்றோம். யாரும் ஊர்வசி. ஒரு ஹீரோ ஒரு ஊருக்குள்ள வர்றாரு குழந்தையோட, ஒரு கணவன் புருஷன் பொண்டாட்டி செத்து போன ஒரு ஆள் ஹீரோவா வரணும் அந்த படத்துல, வாத்தியார் கேரக்டர்ல வரணும். அந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணணும். எவ்வளவு கான்ட்ரோவர்சியான சப்ஜெக்ட். இந்த கான்செப்டே அத ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் சார். இவர் ட்ரை பண்ணாருமா, குழந்தையோட ஹீரோவா என்ட்ரி பண்ணது இவர் தான். அதுக்கு பிறகு செஞ்சு பார்த்தாங்க, இவர் என்ட்ரி ஆனாரு ஹீரோ. அன்னைக்கு நடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி கதையெல்லாம், யாரும் ஒத்துருக்க மாட்டாங்க. அவர் அழகா அந்த முந்தானி முடிச்சிட்டு இது ஏமாத்தி கல்யாணம் பண்றோம் ஊர்வசி. கல்யாணம் பண்ணோன்னா அவங்க அக்காவை தான் ஆக்சுவலா சின்ன வீடுன்னு ஒரு படத்துல போட்டு அவங்க அக்காவை தான் எடுத்துட்டு, அவங்க அக்காவை இருந்து போயிட்டாங்க. அவங்க அக்காவை இருந்துட்டாங்க. இவங்க ஊர்வசியை போட்டு நடிச்சப்ப அந்த ஒரு வைத்தியர் பயில்வான் ரங்கநாதன் வருவார். முருகக்காய் யாராவது கொடுப்பாங்களா வயிற்று பிள்ளைக்காரிக்கு, அவன் என்ன அப்படின்னு சொன்னோன்னு போய் ஒரு சீன் வைக்கணும். முருகை மரத்தை முருகக்காய் படிச்சுட்டு வரணும், இதுதான் காட்சி. ஆனா ஆண்டவா அப்படி முருகை மரத்தையே வெட்டுற மாதிரி காட்சி வச்சிருப்பாரு. ஒரு முருகை மரத்தை வெட்டுற யாரு ஊர்வசி. எவ்வளவு ஒரு புரிதல் வேணும் அந்த காட்சிப்படுத்துறது. எல்லாரும் முருகக்காய் தான் ஒரு அலக்கத்தோட போட்டிருக்கலாம், இல்ல அடுத்த ஃப்ரேமே சாப்பாடு தட்டுல முருகக்காய் இருக்க மாதிரி எடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா முருகை மரத்தை வெட்டி முருகையில குழம்பு, முருங்கைப்பூ, முருங்கை பொரியல் அப்படி வச்சிருப்பாரு முருங்கைக்காயில. என்னது எல்லாம் முருங்கைக்காயா இருக்கணும்னு ஒண்ணுல குழந்தைக்கு சளி பிடிச்சாப்புல இருக்காதுன்னு மூக்கல காட்டிட்டு இன்னசென்டாவே காமிச்சு படம் எடுத்தாரு. கடைசியா அது புடவை மாத்தம், நீ வெளியே போய் மாத்து அப்படின்னு. யோ மண்ணில் அந்த பெரட்டு நீ அடிச்சு துணி மாத்தம்னு, நீ வெளியே போய் மாத்து, உனக்கு எனக்கு தான் ஒண்ணு இல்லை நாச்சு இல்லை, நீ மூடிட்டு சாப்பிட்டு அப்படிங்கும். அந்த மாதிரி எடுத்தாரு. அதே பாலக்காட்டு மாதவன் அவர் கேரக்டர் வருவார், நம்ம ஆஜா ஷரீஃப். இவரு நம்ம தடரகிமன் கல்யாணத்துல பார்த்த ஆஜா ஷரீஃப் கட்டி தழுவிக்கிட்டாரு. நீ ஆஜா ஷரீஃப் சின்ன பிள்ளை நட்சத்திரமா நடிச்சவர் தான் ஆஜா ஷரீஃப். அந்த அண்ணா நடிச்சிருப்பாரு. 2 பேரும் ஹார்மோனியம் வாசிச்சுட்டு போறது. அம்பிகா அவங்க வீட்டுல வாடகை குடியிருப்பாங்க. ஒரு வீடு தாமா, அந்த காட்சியே ஒரு வீடு தாமா. வீட்டுல ஒரு படிக்கட்டு, ஒரே ஒரு படிக்கட்டு, சும்மா ஒரு ஏணி வச்சு ஒரு படம் எடுக்க முடிஞ்சது. மேல ஒரு கொட்டாய், இவ்வளவுதான் ஒரு ஸ்கிரிப்ட். இவர் மீன் ஆகாதுக்குள்ள அந்த அம்பிகா அவர் ராவடியா லவ் பண்றது. மேல வந்துடும், கீழே தேடுவாங்க, மடியில படுத்துக்க நான் அப்பதான் போவேன்னு சொல்லுவோம். மடியில படுத்துக்கணும்னு அந்த ஒரு காட்சியுமே சொல்றேன். இப்படி திரும்பி படுத்தணும், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இப்படி படுத்துக்கிறேன் அப்படி சொல்லுவாரு. முத்த முடியாதுன்னு ரொமான்ஸா ஆயிரணும்னு முன்னு வருவாரு. அதெல்லாம் நான் அவர் இறப்புல இதெல்லாம் ஞாபகப்படுத்தணுங்கிற மகிழ்ச்சி. மறுபடியும் அவரை நான் உயிர்ப்பிக்கிறேன் இந்த இடத்துல வச்சு. அந்த கிளைமேக்ஸ் ஒரு ராஜேஷ் அவரே இறந்து விட்டாரு. எல்லாம் அவர் சுத்தி எல்லாருமே இறந்துருக்காங்கம்மா. அவர் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் கிளைமேக்ஸ் சொல்லுவாரு, அந்த பொண்ணு மருந்து குடிச்சிட்டு செத்து போற மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அது எல்லா படத்துலயும் வந்துருச்சு, அதுவும் சரிதான், எல்லா படத்துலயும் வந்துருச்சுன்னு அந்த பொண்ணு மறுபடியும் அந்த பழைய காதலனோட சேர்ற மாதிரி வச்சா வள்ளிய கிளைமேக்ஸ் உண்டு சார், வள்ளிய கிளைமேக்ஸ் சார் நல்லா இருக்கு சார் அந்த பொண்ணை காட்டுவாங்க, யாரும் அம்பிகாவை. அப்பதான் சொல்லுவாரு, சாரே எந்த காதலி உண்ட மனைவி ஆகலாம், பட் உண்ட மனைவி எந்த காதலி ஆக முடியாது அப்படின்னு ஸ்லாங்ல இருக்கும். படத்துல ஒத்துக்கிட்டே அது படம் வேற வாழ்க்கை வேற. அருமையா அந்த காட்சியை சொல்லியிருப்பாரு. சினிமாவை இதை மிங்கிள் பண்ணக்கூடாதுங்கிற காட்சி அமைப்புகள் இருக்கும். கட்சி ஆரம்பிச்சாரு, ஜெயிச்சாரு, பிற்பாடு எம்ஜிஆருடைய பெரிய ஃபேனா போனாரு. எம்ஜிஆர் போட்டோ ஃப்ரேம்ல இருந்துகிட்டே இருக்கும் அவர் எல்லா படங்கள்லையும். பாருங்க, இந்த தூரல் நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா காளிங்க எப்ப பார்த்தாலும், கல்லாப்பட்டி சிங்கார கூட நடிச்சிருப்பாரு. என்னடா காளிங்க எப்ப பார்த்தாலும் சலிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. அப்போ கவுண்டமணி கூட இருப்பார். நுடங்க பாய் இல்லைனாலும் சடங்க நிப்பாட்ட முடியும், விடியங்காத்தால
வியாபாரம் ஆகுதோ இல்லையா, விளக்க வச்சு உட்காந்துட வேண்டியதானே அப்படின்னு கவுண்டமணி சார் ஒரு டைலாக் இருக்கும். அதுல வந்து இவர் வந்து சிகரெட் பிடிப்பாரு. அவங்க அம்மாவா யாருன்னா காந்திமதி வருவாங்க, ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. காந்திமதியும் இருந்துட்டாங்க. நான் சொல்றேன், அவங்க லிஸ்ட பூரா பாருங்களேன், காந்திமதியும் இருந்துட்டாங்க. எக்ஸ்ட்ரானரி பிரசன்டேஷன். அவங்க அப்பா கல்லாப்பிடி என்னடா சிகரெட்டாடா அப்படின்னு ஒன்னு மறப்பாரு அப்பாங்கிற மரியாதைக்கு. அது எவ்வளவு இலகுவா எடுத்துட்டு போகணும் இந்த சீனை. அப்ப அவர் சொல்லுவாரு கல்லாப்பிடி சிங்காரா, அப்பா கேட்டுருன்னு மறைக்கிறியாடா, வெக்கம் கட்டோட அப்பா தான் கொடுத்தாதான் என்ன அப்படின்னு. என்ன ஒரு காட்சிப்படுத்துதல். அப்பான்னு மறைக்கிறாரு சிகரெட்டை, அப்பா கேட்டுருவோன்னு மறைக்கிறியா சிகரெட்டை, நான் கேட்க மாட்டேடா புரியுதா அப்படின்னு. அது அவங்க அம்மாட்ட கோத்து விடுவார். யார்? காந்திமதி கிட்ட. அங்க கடையில போய் உட்காந்துருப்பாரு கவுண்டமணியோட. அந்த காட்சிப்படுத்தலுக்காக சொன்ன வீட்டுல காசு காணாம போயிடும், அது இவர் தான் எடுப்பாரு. யார்? பாக்யராஜ் தான் எடுப்பாரு. அவர் ஆனா கடையில போய் உட்காந்துட்டு 90 முடிப்பாரு. 90 கொடுத்துட்டு கவுண்டமணி, என்ன கவுண்டரு 90 மருதமலை வரையும் போயிட்டு வந்தேன்டா, ஞானிக்கு எல்லாம் நாளும் கிழமை அப்படிம்பாரு அவங்க அப்பா. அந்த பாக்யராஜ் சாரோட அப்பா. அந்த கேரக்டர் நீங்க சொல்லும் போதே அந்த படம் அப்படியே கண்ணுக்குள்ள வரணும்ல, அதுக்கு தானே இவ்வளவு மெனக்கெட்டு சொல்றேன். அவரோட சின்ன தையல் மிஷின் கிட்டதா காந்திமதி கோபமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பீடியை பற்ற வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்று கொடுங்க அப்படி கவுண்டர் பேசிட்டு பீடி பற்ற வச்சிருவாங்க. பற்ற வச்சுட்டு கண்ணடிச்சா வராத பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்தாட வரப்போறா அப்படின்னு கவுண்டர் பண்ணி இந்த பொண்டாட்டியை பார்த்து புகையறத பார்த்து அப்படி நிப்பாப்புல அப்படி பம்பிக்கிட்டு உட்காந்துருப்பாரு. கவுண்டர பின்னாடி புரியல, பேந்து பேந்து முழிக்கிறிய, கண்ணடிச்சா வராத பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்தாட வரப்போறா, பின்னாடி பார்த்து அவங்க வந்து நிற்கும். இந்த ஒரு சீன், ஒரு ஃப்ரேம் சொல்றேன், ஒரு காட்சி நகரணும், டான்ஸே வராது. அவர் பையனே போட்டு கலாய்க்க வச்சாங்க இந்த சீன்லாம். அவங்க பையனே வந்து நடிச்சு காட்டுவாரு. ஏமா கன்னி பருவத்திலே அதுல வில்லன் நடிச்சாருமா பாக்யராஜ் சாரு. ராஜேஷோட மனைவி வடிவுக்கரசி கிட்ட அஃபேர் ஆகிற மாதிரி காட்சிகள் வச்சாங்க. தாவணி கனவுகள் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிலிம். ஊர்ல சிவாஜி கணேசன் சாரோட நடிச்சாரு. ஊர்ல தங்கச்சி எல்லாம் விட்டுட்டு சென்னை வந்து பெரிய இயக்குனராகி ஊருக்கு போவாரு. அது ராதிகா இருப்பாங்க, கதாநாயகியா இருப்பாங்க. கடைசியா அந்த ஊர்ல பார்த்திபன் அதுல அசிஸ்டண்டா இருந்தாரு. பார்த்திபன் வந்து இவர் கூட்டு சொல்லிருக்காரு, இவர் ஹீரோ டைரக்டர்லாம் ஆன பிறகு, என்ன பார்த்திபன் இன்னும் அப்படியே இருந்தா எப்படி, சீக்கிரம் டைரக்ஷன் பண்றது இல்லையா, இவங்க எல்லாம் ஒரு செட்டு. யார்? பாண்டியராஜா, பாகிராஜ், பார்த்திபன் எல்லாம். அப்ப இந்த முந்தான முடிச்சுக்கு வந்து கிட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாரா, ஸ்கூல் செட்டப் கிட்ஸ் குழந்தைங்க வேணும்னு. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, டார்லிங் டார்லிங் ஏதோ ஒரு படம் கிளிக் ஆயிட்டு போடுது. யாரு? பாண்டியராஜனுக்கு யாருக்கும் படம் கிளிக் ஆயிட்டு இருக்கு, எனக்கு தெரியாம இல்ல. இவங்க எல்லாம் அவங்க விட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க அவங்க டைரக்ஷன் பண்றதுக்கு. இந்த அட்ரஸ்ல குழந்தைங்க இருக்குன்னு போன் நம்பர் எழுதி வச்சுட்டு, அப்பதான் அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் இவருக்கு எதிராக சாட்சி சொல்லும்ல. ஆமா, பரிமளத்தை கூட்டிட்டு வாத்தியாரு சோழக்காட்டுக்குள்ள போனாரு, கம்மங்காட்டுக்குள்ள போனாரு, சாட்சி சொல்லுவாங்க. வாத்தியார்ல பயலுக்கு தான் சாட்சி. குருத்துரோகிகளா அப்படின்னு வச்சாரா, குருத்துரோகிகளா. அந்த டைலாக் பாண்டியராஜனுக்கு வச்சதான். நம்ம சொல்லாமலாம் விட்டு ஓடிவிட்டாம அந்தரத்துலன்னு. அது வந்து பாண்டியராஜன் சாருக்காக அந்த டைலாக் வைக்கப்பட்டது அப்படின்றத அவரே பதிவு பண்ணியிருந்தாரு. அவர் இறந்தது ஒரு வேளை பெரிய துன்பம் மனதளவில் எனக்கு இருந்த போதிலும் அவருடைய எந்த படங்களும் நம்மளை அழ வைக்கவே இல்லை. ஆனா எல்லா படத்திலையும் டிராஜடி எல்லாம் கொடுத்துருக்காரு. பயங்கர டிராஜடி. வாய் பேசாம ஒரு படம் நடிச்சாருமா, மாற்றுத்திறனாளியாவே நடிச்சாரு அவரு. அப்படி அவரை பத்தி சொல்லணும்னா, முதல் முறையா அவர் இயக்குனர் வந்து நடிகராக ட்ரை பண்ணது அவர் தான். ஏன்னா இவரோட கதைக்கு யாருமே நடிக்க வர மாட்டேன்ட்டாங்க. குழந்தைய தூக்கிட்டு ஒரு கதாநாயகி என்ற அவன் யாரு வருவா? ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ற மாதிரி இருந்துச்சுல. அப்போ 16 வயது நிலவுல இந்த இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தது பாக்யராஜன். இப்பதான் நேற்று நைட்டு தாங்க இன்டர்வியூ பார்த்தேன். ரஜினி சார் மேடையில பார்த்து சொல்ல இது எப்படி இருக்குன்னு சொல்லக்குள்ள பாக்யராஜனுக்கு ஏதோ ஒண்ணு குறையுதுங்க, இது எப்படி இருக்குன்னா நல்லா இல்லையே, ஏதோ ஒண்ணு குறையுதுன்னா ரஜினி சிகரெட் பிடிச்சது, சிகரெட் தூக்கி போடுங்க அப்படின்னா சிகரெட் தூக்கி போட்டார வாயில, இது எப்படி இருக்கு அப்படின்னு அந்த கையை வச்சு சொல்லணும்னா பரட்டை வந்து இப்படி சொல்லணும். 16 வயது நிலையில சப்பானி அவர் இவர் பரட்டை இப்படி சொல்லணும்னு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த டைலாக் மாடுலேஷன் இவர் சொல்லி கொடுத்தது. ஏன்னா டைரக்டர் ரொம்ப கோவக்காரரு, யாரு? பாரதி ராஜா. அப்போ நடிச்சுட்டு பின்னாடி நின்று இப்படி இப்படின்னு பாரா நல்லா இருக்கு அப்படின்னு அது என்ன மோட்டிவேட் பண்ணாரு. ஆக்சுவலா மாடுலேஷன் கொண்டு வந்தது பாக்யராஜன் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய திறமை இருந்திருக்கணும் அந்த மனிதரிடம். அவருடைய திறமை இன்று அவர் அழிந்தாலும் அவருடைய நினைவலைகளோ அவர் விட்டு வைத்த படைப்போ அழியாது. ஒரு கலைஞனுக்கு மரணமே கிடையாதுமா, அந்த படைப்புகள் இருக்கவரை மரணமே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நான் மடியலாம், என் வார்த்தைகள் முடியாது, எங்கோ ஒரு இடத்துல ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நான் இறப்பது உறுதி, எல்லாருக்கும் நடக்க தானே போகுது, டெத் இஸ் ஹேப்பன்மா. நான் அதை பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை.
ரைட், என்னைக்கு வந்தாலும் ஹாப்பியாக அதை வெல்கம் பண்ணுறேன். என்னோட முற்றுப்புள்ளி எல்லா வாக்கியம் அழகாக இருக்காது. ஒரு சென்டென்ஸ் ஃபுல் ஃபார்ம் ஆகணும்னா ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். இதயம் துடிக்க மறுத்து விட்டது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. நன்றி.